ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். திருவிழா, பூஜை, பண்டிகை இந்த டைமில் நம்ம நிறைய தேங்காயெல்லாம் உடைப்போம் இல்லையா? அந்த தேங்காயை நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம துருவி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். முதல்ல நம்ம உடைச்ச தேங்காயெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரம், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம நடுவில் ஒரு கொத்து வச்சு நம்ம அதில் எல்லாத்தையும் நம்ம அதில் வைக்க போகிறோம். வச்சு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வைக்க போகிறோம். உடைச்ச தேங்காயெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்து நான் கவுத்து வைக்கிறேன். அதில் வச்சு அது நம்ம ஆவி காமிக்கும்போது அந்த ஓடு இருக்கு இல்லையா, அதிலேருந்து நமக்கு ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு வரும். அதனால் நமக்கு அந்த ஓடை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி ஆவி காமிக்கிறோம். கொஞ்சம் 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சா போதும். சும்மா அந்த ஆவியில் இருந்தால் போதும். மூடிட்டு ஆவியில் வச்சு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஓடு நம்ம ஈஸியாக சும்மா லைட்டாக அதை நம்ம எடுத்து விட்டாலே வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஆவியில் வைக்கிறோம். வச்சுட்டு அதை எடுத்து பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஓடு. நம்ம எடுக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு நான் கவுத்து வச்சேன், கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் அது கொஞ்சம் இறங்கிடுச்சு. நீங்கள் நிமித்தியும் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நிமித்தி வச்சும் எப்படி அதில் ஆவி ஆகணும். அதனால தான் இதை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துடலாம். நம்ம ஒரு கத்தி வச்சு நம்ம இதை பண்ணோம்னா ஃபுல்லாக சுற்றி விட்டு எடுத்தோம்னாவே அது வந்துடும். நல்லா இது பண்ணிட்டோம்னா கத்தியை வச்சு நல்லா இது பண்ணோம்னா வந்துடும். அது மேலே இருக்கிற ஓடை, அந்த தோல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கின் எப்படி எடுக்கணும்னா, நம்ம அந்த காயெல்லாம் சீவோம் இல்லையா, அந்த காய் சீவிர தோல் சீவோம்ல, அதை வச்சு நம்ம ஈஸியாகவே தோல் எடுத்துடலாம், நீக்கிடலாம். அந்த ஸ்கின்னை நீக்கிடலாம். அதையும் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பீலரை வச்சு நல்லா சீவி எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா துருவி அதை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கின்னை எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை ரொம்ப சிரமப்பட வேண்டியதில் நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது இப்படி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு பொரியல் பண்ணுறோம், ஒரு பால் எடுக்கிறோம், ஒரு சட்னி அரைக்கிறோம், டக்குன்னு அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்ஸ் மூடில் போட்டு ஓட்டினிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா? இது ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கணும். நமக்கு தேவையானப்போ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம தேங்காயை ரொம்ப அதை உடைக்கணும், துருவணுன்ட்டு ரொம்ப சிரமப்பட வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. உங்களுக்கு இதே மாதிரி டிப்ஸ் எதுனா வேணும், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கலை கிச்சனை ஷேர் பண்ணுங்கள். இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ, பாய்.